முதல் விஷயம் நம்மளுடைய மூளையில். நம்ம மூளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோபமைனோட சுரப்பு வந்து அதிகப்படுத்துது. ஒவ்வொரு டைம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுதும் நம்ம பிரெயினில் இந்த டோபமைனோட ஒரு செக்ரேஷன் வந்து அதிகமாகிறதுனால நம்ம சும்மா உட்காரணும்னு நினச்சா கூட ஃபோனை நான் வந்து எடுக்கவே கூடாதுன்னு நினச்சா கூட அடிக்கடி ஃபோனை எடுத்துகிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டோபமைன் அதிகமாக வரதுனால நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மேலே உட்கார்ந்திருந்து கூட கவனிக்க முடியல. இந்த மாதிரி கவனங்கள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதுவும் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரதை வந்து பார்க்கலாம். ரெண்டாவது, ஒரு சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மூளையில் உணர்ச்சி, அதே மாதிரி முடிவெடுக்கும் திறன், இது எல்லாத்தையும் வந்து சார்ந்திருக்கக்கூடியது இந்த கிரே மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாம்பல் நிற பகுதி. இந்த பகுதிகளில் ஒரு சுருக்கத்தை வந்து உண்டு பண்ணுது. அப்போது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நிறைய சமயங்களில் வந்து முடிவெடுக்கிறோம், இல்லை முடிவெடுக்கிறதுலே நமக்கு ஒரு தாமதம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. ஸோ நிறைய ஃபோன் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த முடிவெடுக்கிறதுல ஒரு தாமதம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வகையான பாதிப்புகளால் தான் அந்த பிரச்சனை வருது. மூணாவதாக, நம்ம தொடர்ந்து ஃபோன் பார்க்கும்போது மூளையில் ஒரு அடிப்பட்டா என்னெல்லாம் மாற்றங்கள் வருமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உடனடியாக வந்து வராது. ஆனால் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புதிய புதிய கனெக்ஷன்ஸ் வந்து உருவாகிறது, இதெல்லாமே வந்து குறையுது. ஸோ ஒரு பாடத்தை படிக்கிறோம், அது நம்ம மூளையில் வந்து ஒரு மெமரியாக பதியுது அப்படின்னா அதற்குன்னு தனியான ஒரு சர்க்கியூட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு வயரிங் உருவாகிறது. அந்த மூளை செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து ஃபோன் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையுது. இதை தான் வந்து அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளையோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபோன் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மூளையோட வளர்ச்சி திறன் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இன்னொன்று, விர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் பார்க்குறாங்க குழந்தைங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். அந்த ஃபோன் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் அந்த குழந்தை வந்து கவனிக்குது. அந்த குழந்தை திருப்பி பேசணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே வந்து கிடையாது. ஸோ அப்போது அந்த மாதிரியான வீடியோஸே அந்த குழந்தை பார்க்குது அப்படின்னா அது தனக்கான உணவை கேட்குறதுக்கோ இல்லை தனக்கு தேவையான விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அதனுடைய மூளையில் ஆரம்பத்திலே பதிவாயிடுது. இதனாலேயே குழந்தைகள் வந்து ஆட்டிசம் கிட்டாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது.